ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட நிலையிலும் மாற்றங்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. அமைதியாக வாழும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் நோய்க்குள் எதிர்கொண்டால் அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கான ஒரு தேடலை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்திலும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையிலும் மாறக்கூடியதாக இருந்தாலும், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்கிற போதும் கூட இறைவன் நமக்கு வாக்குறுதியாக தரக்கூடியது, நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த துணையாளரின் வழியாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிற அந்த இறைவன் எல்லா நிலையிலும் நாம் செய்யக்கூடிய பணிகளை, நாம் செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பள்ளிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் உமது திருவுலத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நல்நடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். இயல் 19 இறை வார்த்தைகள் 1-8 வரை. அப்போலோ கொரிந்தியில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தது
தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராக இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையினின்று ஓடிப்போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லா அழிந்தொழிவர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்ற எழுந்தவர்களானார். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம்,
இப்போதுதான் உருவகம் ஏதுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆகினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாற்றங்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களையும் நாம் இந்த சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி அவன் தோல்வியை எதிர்கொண்டான் என்றால் அவனுடைய மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான மாற்றமாக, கடின உழைப்புக்கு கிடைக்காத ஒரு பயனற்ற ஒரு தோல்வியாக அவனுடைய வாழ்வு மாறக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் ஏதோ ஒரு நோயினால் அல்லது விபத்தினால் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அல்லது துன்பத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்வினுடைய மாற்றம் என்பது ஒரு புதிய கோணத்திற்கான அல்லது புதிய வாழ்வுக்கான ஒரு எதிர்மறையான ஒரு மாற்றமாக தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு கடினமான காலங்களுக்காக தன்னுடைய சீடர்களை தயார்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த சீடர்கள் படக்கூடிய எல்லாவிதமான துன்பங்களும் வேதனைகளும் அல்லது இயேசுனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு இந்த சீடர்கள் படக்கூடிய இந்த கடினமான காலங்களுக்காக அவர் தன்னுடைய சீடர்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி பகுதியாக தான் இந்நற்செய்தி பகுதி நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, ஒரு அழகான வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதும் புயல்கள் இல்லாத நிலை அல்ல, துன்பங்கள் இல்லாத நிலை அல்ல, வேதனைகள் இல்லாத நிலை அல்ல. ஆனால் அந்த புயலுக்குள், வேதனைக்குள், துன்பத்திற்குள் கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரணியாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் எபேசிலே சீடர்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த எபேசு நகருக்கு அவர் சென்றபோது அந்த எபேசிலே அவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். சீடர்கள் என்று சொல்கிற போது அந்த மக்களை எல்லாம் அவர் சந்திக்கின்ற போது அவரிடத்திலே தூய பவுல் பேசக்கூடியவராக இருக்கிறார். பேசுகின்ற போது அவர் கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்களா என்று சொன்ன உடனேயே அவர்கள் அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் விசுவாசம் இருந்தது. அவர்கள் கடவுளுடைய முழுமையான ஒரு விசுவாசத்தை உணராத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்புதலிலே திருமுழுக்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், எபேசு நகருக்கு பலமுறை தூய பவுல், புனித பவுல் பயணித்து கொண்டிருக்கிறார், பயணித்து அந்த மக்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் அவருடைய விசுவாசம் முழுமையற்ற ஒரு விசுவாசமாக, காரணம் பரிசுத்த ஆவி என்று ஒன்று என்று இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொன்னதை கேட்ட உடனேயே தூய பவுல், மனம் திரும்புதலின் திருமுழுக்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் ஆவியாரின் உள்ள வாழ்வின் முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி
திருமுழுக்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் ஆவிக்குரிய அருளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த பிறகு அவர்கள் தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் மறு உரு அடையக்கூடிய நிகழ்வுகளை தான் இன்றைய முதல் வாசம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இங்கு திருமுழுக்கு அல்லது மனம் திருதலின் திருமுழுக்கு ஆவியாருடைய முழுமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதை அழகாக திருத்துதர் பணி அதிகாரம் 8 வசனங்கள் 5 முதல் 17 வரை வாசிக்கின்ற போது திருத்தொண்டராக இருக்கக்கூடிய பிலிப்பு சமாரியா நகருக்கு சென்று மெசியாவை பற்றி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். மெசியாவை ஏற்றுக்கொண்டோர் என்று சொல்லி பலர் அந்த திருத்தொண்டர் பிலிப்பை பின்தொடரக்கூடியவராக இருக்கிறார்கள். அவர்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள், ஆனால் தூய ஆவியை பெறவில்லை. அதனால்தான் திருத்துதர் பேதுருவும் யோவானும் தூய ஆவியை ஆட்கொள்ளப்படுமாறு அவர்கள் தலை மீது அவர்கள் கை வைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருத்துதர் பணி அதிகாரம் 8 வசனங்கள் 5 முதல் 17 வரை வாசித்து பாருங்கள். இந்த நிகழ்வுகள் திருமுழுக்குக்கும் ஆவியானவரை பெறுவதற்குமான வித்தியாசங்களை அழகாக சுட்டிப்பாட்டக்கூடியதாக இருக்கிறது. திருத்தொண்டரான பிலிப்பு திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மக்களை திருமுழுக்கினால் அணைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அங்கு வரக்கூடிய திருத்தூதர் பேதுருவும் யோவானும் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தனர். ஆனால் இவர்கள் அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த திருமுழுக்கு இன்றைய காலகட்டத்திலும் கூட நம்முடைய கிறிஸ்தவர்கள் நாம் அனைவருமே திருமுழுக்கு பெற்றவர்கள், மதப்பற்று கொண்டவர்கள். பல நேரங்களிலே இந்த மதப்பற்று என்பது எனக்கு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களோடு மட்டும்தான் பழக வேண்டும், அல்லது கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினரோடு அல்லது மற்ற உறவுகளோடு பழகக்கூடாது, மற்ற மதங்களை ஏதோ ஒரு தள்ளி வைக்கக்கூடிய, மற்ற மதங்கள் கடவுள் அல்ல, மாறாக நம்மோடு உரையாடக்கூடிய மனிதர்கள் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மதப்பற்று கொண்டவர்களாக, அதுவும் வெறி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மதப்பற்றை கொண்ட பல்வேறு விதமான கிறிஸ்தவர்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய மனிதர்களாக இன்று பல நேரங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றும் நாம் வாழ்வது பயத்துடனும் மனசோர்வுடனும் ஆவிக்குரிய பலவீனத்தோடும் ஆன்மீக பலவீனத்தோடும் பல நேரங்களிலே நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் வாசகத்தில் அழகாக ஆவியின் அருளை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்கள், இந்த மக்கள் எபேசு நகர் மக்கள் புது வித்யோகத்தோடு அல்லது புதிய ஆற்றலோடு அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு கருத்தாக்கம் மட்டுமல்ல, மாறாக அவர் நமக்குள் இயங்கும் இறைவனுடைய உயிருள்ள வல்லமை. ஏதோ பழையங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு கருத்தாங்க சிந்தனையோடு நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி என்பது நமக்குள் இயங்கும் இறைவனுடைய உயிருள்ள வல்லமை என்பதை பல நேரங்களிலே நாம் உணர்வதில்லை, பல நேரங்களிலே நாம் அதை அனுபவிப்பதும் இல்லை. தூய பவுலுடைய வாழ்விலே, பேதுருவினுடைய வாழ்விலே இதை அழகாக அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தவர் 3 முறை, ஒரு முறை அல்ல 3 முறை இயேசுவை மறுதலித்தவர், பயத்தால் ஓடி ஒளிந்தவர், வேலைக்கார பெண்ணிடம் நான் இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்வதற்கு பயந்த ஒரு நபர். தூய ஆவியை பெற்ற பிறகு ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையிலே துணிச்சலோடு கடவுளை இயேசுவை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்ட போது, சிறைவாசத்தில் துன்பப்பட்ட போது அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக அவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன், நீ எழுது நட என்று சொல்லி இயேசுவின் பெயரால் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு புதிய மனிதராக மாறக்கூடியவராக இருக்கிறார். தியாக மரணத்தை வீரத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பேதுருவை மாற்றியது எது? கல்வி அல்ல, வல்லமை அல்ல, தூய ஆவியின் ஆற்றல், தூய ஆவியினுடைய இயக்கம், இறைவனுடைய உயிருள்ள வல்லமை அவரை மாற்றக்கூடியதாக இருந்தது. திருப்பாடல் 68 நாம் வாசிக்க கேட்டோம், உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், எளியோரின் பாதுகாவலராக, அனாதைகளின் தந்தையாக, வல்லமை அளிப்பவராக, தந்தை உயிருள்ள கடவுள்
நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. விவிலியத்திலே கோலியாத்தை எதிர்த்த தாவீதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அந்த நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் இந்த கோலியாத்தை ஒரு அரக்கனாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஒரு ஆபத்தான ஒரு நபராக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவரை வெற்றி பெறுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் அந்த கோலியாத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதோ வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த கோலியாத்தை பார்த்தார். கடவுளுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது, அதன் வழியாக நான் கடவுளை புது படைப்பாக மாறக்கூடியவனாக இந்த கோலியாத்தை வெற்றி பெறச் செய்வேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். போர் கர்த்தருக்குரியது என்கின்ற ஒரு போராட்ட மனநிலையோடு தாவீது அந்த கோலியாத்தை வெற்றி பெறக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய வல்லமையை அவர் உணரக்கூடியவராக இருந்தார். என்ற திருப்பாடல், கடவுள் நம்மோடு இருக்கும்போது பயம் தன் வல்லமையை இழந்து விடுகிறது. பயம் எப்போதுமே நம்மை விட்டு அகன்று செல்லக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் கூட நாம் வாசிக்க கேட்கிறோம், நான் உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்கிறார். நான் உலகத்தை வென்றுவிட்டேன். இயேசு தம் சீடர்களை வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் செல்வத்தையோ சுகபோகமான ஒரு வாழ்க்கையையோ எளிதையான வலிமையையோ அவர் வாக்களிக்கவில்லை. மாறாக அவர், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள், நான் உலகத்தை வென்றுவிட்டேன், நான் உலகத்தை வென்றுவிட்டேன். இயேசுவினுடைய வெற்றியின் பொருள், சிலுவையின் வழியாக பாவத்தை அவர் வென்றிருக்கிறார், உயிர்த்தெழுதலின் வழியாக மரணத்தை அவர் வென்றிருக்கிறார், நம்பிக்கையின் வழியாக அவர் நம்பிக்கையை வென்றிருக்கிறார். அவருடைய வெற்றி அரசியல் சார்ந்ததோ அல்லது இராணுவம் சார்ந்ததோ அல்ல, மாறாக அவருடைய வெற்றி என்பது தெய்வீக அன்பின் வெற்றி ஆகும். அவருடைய வெற்றி என்பது தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியாக வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. சில சமயங்களில் நாம் நினைக்கிறோம், நான் கடவுளை பின்பற்றுகிறேன், நான் கடவுளை பின்பற்றுகிற போது என் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார், நான் கடவுளை பின்பற்றுறேன், நான் எல்லாத்தையும் கடவுள் எனக்கு கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே ஒருபோதும் புனிதர்கள் பயணிக்கவில்லை. புனிதர்கள் கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இல்லையா? புனித அபிலா தெரசா அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம், அவர் ஆன்மீகத்திற்கான ஒரு தாகத்திலே ஆன்மீக இருளை அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் சொல்கிறார் தன்னுடைய புத்தகத்தில், 25-35 ஆண்டுகள் நான் இந்த ஆன்மீக வெறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் கடவுளை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிற போதும் கூட ஜபத்திற்கான பல்வேறு விதமான புத்தகங்களை அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் எழுதியிருக்கின்ற போதும் கூட, ஜபத்திற்கான வடிவங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கிற போதும் கூட, அவர் ஆன்மீக இருளை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய துன்பத்திற்கான வழியை அவர் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித சிலுவை யோவானும் கூட அவர் கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு மிஸ்டிக்கல் தியாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்மீகத்தை அவர் உணர்ந்து கொண்டிருந்த போதும் கூட அவர் சிறையில், தனிமையில், இருளில் அவர் துன்பப்படக்கூடியவராகவும் இருந்தார். துன்பங்கள் என்பது எல்லா மனிதருக்கும் படக்கூடிய ஒரு வாழ்வு. புனித பவுலன் கூட அடிபடக்கூடியவராக இருந்தார், துன்புறுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். சிறை தண்டனைக்கு உட்கொள்ளப்படக்கூடிய பல்வேறு விதமான கொடுமைகளையும் பயங்களும் அவருடைய வாழ்வை ஆட்கொண்டிருந்த போதும் கூட இந்த புனித அபிலா தெரசாலும் புனித சிலுவை யோவானும் புனித பவுலும் இன்னும் எத்தனையோ புனிதர்களும் தங்களுடைய வாழ்வின் பயணத்தை அவர்கள் முடித்து கொள்ளவில்லை. அவருடைய பயணத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் வெறுமைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக அவருடைய பணிகளை அவர்கள் தொடர்ந்து கடவுளுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தினுடைய வென்றுதலின் வழியாக நமக்கு துணிவை தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வு, பிரபலமான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருக்கிறது. கடற்கரையிலே நடந்து செல்கிற போது ஒரு மனிதர்
கடவுளோடு நடந்து செல்கிறார் என்று சொல்லி கடவுளும் நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கால் தடம் கடவுளை நான் பார்க்க முடியாது. அதுபோல் அந்த மனிதரும் கடவுளை பார்க்கவில்லை, ஆனால் அந்த கால் தடத்தை பார்க்கிறார். கால் தடம் ஒன்று மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கால் தடம், அதாவது ஒரு மனிதருடைய 2 கால்கள் மட்டும்தான் நடப்பது அந்த மணலிலே தெரிகிறது. அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், நீ என்னோடு நடந்து வருகிறாய் அல்லது நீங்கள் என்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய கால் தடம் அந்த மணலிலே படவில்லை, அந்த கடற்கரையின் மணலிலே படவில்லையே, என்னுடைய கால் தடம் மட்டும்தானே தெரிகிறது என்று சொல்லி அந்த மனிதர் கேட்டபோது அந்த குரல் கேட்டதா, நான் உன்னை சுமந்து சென்று கொண்டிருக்கிறேன், நான் உன்னை சுமந்து சென்று கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. துன்பங்களற்ற ஒரு வாழ்வை கிறிஸ்து ஒருபோதும் வாக்களிக்கவில்லை. உங்களுக்கு துன்பம் உண்டு என்று சொல்லிதான் இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதிர்கொள்ளக்கூடிய நோய், குடும்ப சிக்கல்கள், நிராகரிப்புகள் அல்லது தோல்விகள், பயங்கள், நிச்சயமற்ற நிலை, இது அனைத்திலும் நாம் உணரக்கூடியது கடவுள் நம்மை தாங்கி நடக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விடுபவர் இல்லை கடவுள். நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், ஒவ்வொரு புயலையும் விட கிறிஸ்துவே மேலானவர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பயணம் என்பது தொடர் பயணமாக மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை எப்போதும் தாங்கிக் கொள்ளக்கூடிய கடவுள் இறைவன் இயேசு நம்மை ஒருபோதும் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மை தள்ளப்போவதில்லை. அதனால்தான் இயேசு இலட்சியிலே சொல்கிறார், துணிவோடிருங்கள், துணிவோடிருங்கள், துணிவு கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருங்கள். வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல, துன்பங்கள் மறைந்து விடும் என்பதற்காக அல்ல, மாறாக பாவம், மரணம் மற்றும் இருள் ஆகியவற்றை நான் வென்று விட்டேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே ஒவ்வொரு புயலும் நாம் கிறிஸ்துவை முழுமையாக நம்புவதற்கான ஒரு காரணியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே இன்று நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் வந்துவிட்டால் நாம் அந்த பணியை செய்வதற்கோ அல்லது தொடர்ந்து ஆற்றுவதற்கோ நான் முயற்சி செய்வதில்லை. நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அல்லது தேர்வில் திரும்பியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறது இல்லை. சரி, அப்படியே ட்ரை பண்ணாலும் 3 தடவை 4 முறைக்கு மேலே ட்ரை பண்ணுறதுக்கு மக்கள் இன்று சரியான தோல்விகளை கண்டு நாம் இன்று பயந்து கொண்டிருக்கிறோம். துன்பங்களை கண்டு நாம் பயந்து ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை மட்டுமே நாம் பெற வேண்டும் என்கின்ற ஓட்டத்திலே ஒரு நாள் நாம் பாதாளத்திற்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம். வெற்றி மட்டுமே நமது வாழ்வு அல்ல, தோல்விகள் மத்தியிலும் அந்த வெற்றியை இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பணிவு அல்லது பணியை நாம் தொடர்ந்து செய்வதற்கான துணிவை இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்விலே துன்பம் உண்டு, அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் தூய ஆவியின் அருளை பெறுகிற போது இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கான எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் நமக்கு தந்து நம்மை துணிவோடு நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலிலே நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலிலே நீ வருவாய். சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக வழிநடத்து செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தலுக்கு பின் தம் சீடர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றி தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை, சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திரலும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திரலும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் நன்மை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. மாமரை புகழும் மரியேனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியேனும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்த அலகையை மிதித்த அவனே காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்த அலகையை மிதித்த அவனே காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியேனும் மலரே, மாதரின் மாமணியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.